வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஈராக்கின் மோசுல் நகரில் 40 இந்தியர்களுடன் தொடர்பு துண்டிப்பு. பயங்கரவாதிகளால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று அச்சம். விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை. அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. மருத்துவ படிப்பு பொதுப்பிரிவினர் கலந்தாய்வு துவக்கம். தமிழகம் முழுவதும் கலைக்கல்லூரிகளில் முதலாண்டு வகுப்புகளில் மாணவர்கள் உற்சாகம். விரிவான செய்திகள். ஈராக்கின் மோசுல் நகரில் 40 இந்தியர்கள் பயங்கரவாதிகளால் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. அவர்களிடமிருந்து இதுவரை எந்த தொடர்பும் கிடைக்கவில்லை. ஈராக்கில் ஷியா மற்றும் சன்னி பிரிவு முஸ்லிம்களிடையே நீண்ட காலமாக இருந்து வரும் பகைமை தற்போது உள்நாட்டு போராக உருவெடுத்துள்ளது. ஈராக்கை ஆளும் ஷியா அரசுக்கு எதிராக தூக்கிலிடப்பட்ட அதிபர் சதாம் ஹுசேனின் ஆதரவு சன்னி பயங்கரவாதிகள் பயங்கர தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். ராணுவத்தினரையும் அரசு ஊழியர்களையும் சிறைப்பிடித்து கொன்று வரும் பயங்கரவாதிகள் மோசுல், திக்ரித் போன்ற சில நகரங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதனால் ஈராக்கில் பணிபுரியும் இந்தியர்கள் பாதுகாப்பற்ற சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் பயங்கரவாதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள மோசுல் நகரில் பணியாற்றும் 40 இந்தியர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் பேட்டியளித்த மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் 40 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று கூறினார். அவர்கள் கடத்தப்பட்டிருப்பார்களா என்ற தகவல் வரவில்லை என்றும் சையத் அக்பருதீன் தெரிவித்தார். இதனிடையே மோசுல் நகரில் பணியாற்றும் பஞ்சாபைச் சேர்ந்த ஜகீந்தர் சிங்கின் குடும்பத்தினர் ஆபத்தில் இருக்கும் இந்தியர்களை மீட்க பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க தெரிவித்தனர். अगस्त 2013 ਵਿੱਚ ਗਏ ਆ ਔਰ TNH ਕੰਪਨੀ 'ਚ ਕੰਮ ਕਰਦੇ ਸੀਗੇ। ਫਰਾਈਡੇ ਨੂੰ ਮੇਰੇ ਬ੍ਰਦਰ ਦੀ ਕਾਲ ਆਈ ਸੀਗੀ ਕਿ ਦੀ ਇੱਥੇ ਕ੍ਰਾਈਸਿਸ ਸਟਾਰਟ ਹੋ ਗਿਆ, ਜਿਵੇਂ ਕਿ ਕੁਝ ਜੋ ਵੀ ਉਹਨਾਂ ਦੀ ਪਾਰਟੀਜ਼ ਆ, ਪਤਾ ਨਹੀਂ ਐਂਟੀ ਗਵਰਨਮੈਂਟ ਦੀ ਐਂਟੀ ਪਾਰਟੀ ਆ, ਉਹਨੇ ਅਟੈਕ ਕੀਤਾ ਆ। ਫਿਰ ਕਹਿੰਦਾ ਸੀ ਫਿਲਹਾਲ ਅਸੀਂ ਕੰਪਨੀ ਦੇ ਅੰਦਰ ਆ, ਠੀਕ ਆ। ਸੰਡੇ ਨੂੰ ਅਗੇਨ ਕਾਲ 6 ਜੂਨ ਨੂੰ ਫਰਾਈਡੇ ਉਹਦੇ ਬਾਅਦ ਸੰਡੇ ਨੂੰ ਕਾਲ ਆਈ ਕਿ ਦੀ ਜਿਹੜਾ ਸਾਡੀ ਸਿਟੀ ਆ ਮੂਸਲ ਉਹ ਕੈਪਚਰ ਹੋ ਗਈ ਹੈ ਔਰ ਜਿਹੜੇ ਸਾਡੇ ਕੰਪਨੀ ਵਾਲੇ ਉਹ ਸਾਨੂੰ ਛੱਡ ਕੇ ਚਲੇ ਗਏ ਆ। ਸਾਡੇ PM ਨੂੰ ਇਹੀ ਰਿਕੁਐਸਟ ਹੈ ਕਿ ਸਾਡੇ ਬੱਚੇ ਨੂੰ ਵਾਪਸ ਲਿਆ ਦਿਓ। ஈராக்கின் திக்ரித் நகரில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றும் 46 இந்திய நர்சுகளின் நிலை குறித்த அச்சமும் எழுந்தது. ஆனால் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் தொடர் முயற்சிகளின் பலனாக அவர்கள் மருத்துவமனைக்குள்ளேயே பத்திரமாக இருப்பது செவ்வாயன்று உறுதிப்படுத்தப்பட்டது. ஈராக்கில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தேவைப்பட்டால் அவர்களை தாய்நாடு அழைத்து வருவதற்கும் பாக்தாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தின் பணிகளை முடுக்கி விடுவதற்காக ஈராக்கின் முன்னாள் இந்திய தூதர் சுரேஷ் ரெட்டியை மத்திய அரசு புதனன்று அனுப்பியுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து மூத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். கடந்த 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு மே மாதத்தில் விலைவாசி 6% அதிகரித்தது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி உயரதிகாரிகளுடன் டெல்லியில் செவ்வாயன்று ஆலோசனை நடத்தினார். அரிசி, வெங்காயம், தக்காளி போன்ற 22 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை மத்திய அரசு தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதாக தெரிவித்த ஜேட்லி, அத்தியாவசிய பொருட்களை பதுக்கும் வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படி மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். மேலும் உணவுப் பொருட்களின் விலைவாசியை கட்டுப்படுத்தும் வகையில் வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவற்றின் ஏற்றுமதி மீது கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன. இந்நிலையில் விலைவாசியை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் அமைச்சர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான், விவசாயத்துறை அமைச்சர் ராதா மோகன் சிங், நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி, உரத்துறை அமைச்சர் அனந்தகுமார் ஆகியோர் பிரதமரின் ஆலோசனையில் பங்கேற்றனர். அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் சப்ளையை உறுதிப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து அமைச்சர்களிடம் பிரதமர் மோடி விவாதித்தார். பதுக்கலை தடுப்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாகவே இருக்கும் என்பதால் வறட்சி தடுப்பு நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொள்வது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டு MBBS பல் மருத்துவ படிப்பில் சேர பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு துவங்கியுள்ளது. முதல் 10 மாணவர்களுக்கு சேர்க்கைக்கான உத்தரவை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் வழங்கினார். நடப்பாண்டு MBBS மற்றும் பல் மருத்துவ படிப்புகளில் சேர 28,053 விண்ணப்பங்கள் விற்பனையாயின. இதில் பூர்த்தி செய்யப்பட்டு பெறப்பட்ட விண்ணப்பங்களில் 156 விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. 27,907 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இவர்களுக்கான ரேண்டம் எண் கடந்த 9ஆம் தேதியும் தரவரிசை பட்டியல் 14ஆம் தேதியும் வெளியாயின. தொடர்ந்து விளையாட்டு, ராணுவ வீரர் வாரிசு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வு செவ்வாயன்று நடந்தது.
பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு புதனன்று துவங்கியது. இதில் முதலிடம் பெற்ற சுந்தர் கணேஷ், இரண்டாம் இடம் பெற்ற அபிஷேக் உள்ளிட்ட 10 பேருக்கு மருத்துவ சேர்க்கைக்கான சான்றிதழை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார். மெடிக்கல் ரேங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ரா வந்திருக்கு. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து சின்ன வயசுல இருந்து டாக்டர்னு எனக்கு ஆசை தான். இதுக்கு எங்க பேரண்ட்ஸ், எங்க பாட்டி, எங்க எல்லாம் சப்போர்ட்டா இருந்தாங்க. ஃபேமிலி எல்லாம், டீச்சர்ஸ் கூட நிறைய ட்ரைனிங் கொடுத்து இதெல்லாம் பண்ணாங்க. நான் வந்து இந்த MBBS முடிச்சுட்டு நான் வந்து கார்டியாலஜி மேற்கொண்டு கார்டியாலஜி பண்ணலான்னு இருக்கேன். வரும் 23ஆம் தேதி வரை முதல் கட்ட கலந்தாய்வு நடக்கிறது. சென்னை உள்பட 19 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 2023 MBBS இடங்கள் உள்ளன. இதில் சிறப்பு பிரிவைச் சேர்ந்த 44 பேருக்கு அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது. மீதமுள்ள 1979 MBBS இடங்களுக்கு கலந்தாய்வு தொடர்ந்து நடக்கவுள்ளது. அரசு கலைக்கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்கியுள்ள நிலையில் ராகிங் கொடுமை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கல்லூரி தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சென்னை காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரியில் 2014-15 ஆண்டிற்கான BA, BSc, BCom படிப்புகளுக்கான கலந்தாய்வு கடந்த 9ஆம் தேதி துவங்கி 14ஆம் தேதி முடிவடைந்தது. புதியதாக கல்லூரியில் சேர்ந்துள்ள மாணவிகளை சீனியர் மாணவிகள் வரவேற்றனர். பேராசிரியர்கள் கல்லூரி நடைமுறை குறித்து புதிதாக சேர்ந்துள்ள மாணவிகளுக்கு எடுத்துரைத்தனர். இதுகுறித்து கல்லூரி முதல்வர் சீதாலட்சுமி பேசியபோது, தங்கள் கல்லூரியில் ராகிங் ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் சீனியர் மாணவிகள் முதலாம் ஆண்டு மாணவிகளை வரவேற்றதாகவும் தெரிவித்தார். அறிவியல், வணிகவியல் முதலாம் ஆண்டு மாணவிகள் இன்று வருகை புரிந்தார்கள். இந்த கல்லூரியில் கேலி வதை என்பது இதுவரை இருந்ததில்லை. எல்லோரும் நட்பு பாராட்டி இந்த மாணவிகளுக்கு, முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள். மூத்த மாணவிகள் தங்கள் இளையர்களை வரவேற்று கரவொலி எழுப்பி அவர்களை மகிழ்வித்தார்கள். அரசு கல்லூரியில் தாங்கள் விரும்பிய பாடம் கிடைத்ததாக மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கல்லூரிக்கு நற்பெயரை சேர்க்கும் வகையில் படிப்பில் அக்கறை செலுத்தப் போவதாகவும் கூறினர். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வரும்போது சீனியர்ஸ் எல்லாருமே எங்களை வந்து கிளாப்ஸ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணி இந்த கிளாஸ் ரூம்குள்ள அனுப்பிச்சு வச்சாங்க. அதே மாதிரி எதுக்கு இந்த காலேஜ் நான் சூஸ் பண்ணேன்னா, இது வரைக்கும் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் சேரணும் அப்படின்ற ஒரு எய்மோட இந்த காலேஜில் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தேன். என் மார்க்குக்கும் அதே மாதிரி இங்கே சீட் கிடச்சிச்சு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கல்லூரி துவங்கிய முதல் நாளில் மாணவிகள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு நண்பர்களாக மாறினர். இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ரஷ்ய துணை பிரதமர் ரோகோசின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து இருநாட்டு உறவு குறித்து பேசினார். ரஷ்ய துணை பிரதமர் டிமிட்ரியோ ரோகோசின் இந்தியாவில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். புதனன்று காலை டெல்லி வந்த ரோகோசின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். நீண்ட நெடுங்காலமாகவே இந்தியாவுடன் ரஷ்யா நல்லுறவை பேணி வரும் நிலையில் மோடி தலைமையிலான அரசு மத்தியில் பொறுப்பேற்ற பிறகு இரு நாடுகளின் தலைவர்கள் மட்டத்தில் நடக்கும் முதலாவது சந்திப்பு இது. இச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்தும் வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்புகள் குறித்தும் பேசப்பட்டன. எரிசக்தி துறையில் குறிப்பாக அணுசக்தி மின்சார திட்டங்கள் குறித்தும் சுஷ்மா ரோகோசின் பேச்சுவார்த்தை நடத்தினர். ராணுவம், விண்வெளி போன்ற துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேசப்பட்டதாக வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், பிரதமர் மோடி இடையிலான சந்திப்பை ஓராண்டுக்குள் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் குறித்தும் இருவரும் பேசினர். மத்திய ராணுவ மற்றும் நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ள ரஷ்ய துணை பிரதமர் ரோகோசின் பிரதமர் மோடியை சந்திப்பார் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்தன. கடந்த 8ஆம் தேதி டெல்லிக்கு வருகை தந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி, ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி, வெளியுறவு அமைச்சர் சுஷ்மாவை சந்தித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இஸ்லாமியர்கள் மீது நடந்த தாக்குதலை கண்டித்து மத்திய, மாநில அரசுகள் குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதி புதன்கிழமையன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் இலங்கையில் கொழும்பு நகருக்கு அருகே அலுத்தமா பகுதியில் திடீர் வன்முறை ஏற்பட்டு முஸ்லிம்கள் கடுமையாக தாக்கப்பட்டதையும் 3 பேர் பலியாகி 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த சம்பவத்தையும் கருணாநிதி சுட்டிக்காட்டியுள்ளார்.
பள்ளி வாசல்களும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான கடைகளும் வீடுகளும் தீக்கிரையாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய கருணாநிதி இலங்கை அரசின் ஆதரவு பெற்ற குழுக்கள் இந்த தாக்குதலை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இதற்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழகத்திலும் பல்வேறு அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக கருணாநிதி கூறியுள்ளார். ஆனால் இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் எதுவும் தெரிவிக்கவில்லை என்று கூறியுள்ள கருணாநிதி இனப்படுகொலை நடத்தி முடித்ததை அடுத்து இஸ்லாமியர்களும் கடுமையாக தாக்கப்படும் நிலையில் அவர்களை பாதுகாக்க இங்கேயுள்ள மத்திய மாநில அரசுகள் குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என்று கருணாநிதி அறிக்கை மூலம் கேட்டுக் கொண்டுள்ளார். மின்வாரிய அதிகாரியை தாக்கிய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா ஜாமீன் பெற்று வெளியே வந்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா மூத்த தலைவர் யஷ்வந்த் சின்ஹா ஹசாரிபாக் நகரில் மின் தட்டுப்பாட்டை கண்டித்து ஜூன் 2ஆம் தேதி போராட்டம் நடத்தினார். போராட்டத்தின் போது ஹசாரிபாக் நகர மின்வாரிய உயரதிகாரி தனேஷ் ஜாவை கட்டி போட்ட பாரதிய ஜனதா தொண்டர்களுடன் யஷ்வந்த் சின்ஹாவும் கைது செய்யப்பட்டார். ஜாமீன் தொகையை செலுத்த மறுத்ததை அடுத்து ஹசாரிபாக் சிறையில் யஷ்வந்த் சின்ஹா அடைக்கப்பட்டார். ஹசாரிபாக்கில் மின் தட்டுப்பாடு தீரும் வரையில் சிறையை விட்டு வெளிவர மாட்டேன் என்று சபதம் செய்த யஷ்வந்த் சின்ஹாவை சிறைக்கு சென்று மூத்த பாரதிய ஜனதா தலைவர் அத்வானி செவ்வாயன்று சந்தித்தார். ஜாமீனில் வெளிவந்து போராட்டத்தை தொடரும்படி அறிவுறுத்தினார். அத்வானியின் அறிவுறுத்தலை யஷ்வந்த் சின்ஹா ஏற்றதை அடுத்து அவரது சார்பில் ஜாமீன் மனு ஹசாரிபாக் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை பரிசீலித்த நீதிபதி ஆர்.பி. பால் யஷ்வந்த் சின்ஹாவுக்கு ஜாமீன் வழங்கி புதனன்று உத்தரவிட்டார். யஷ்வந்த் சின்ஹாவுடன் போராட்டம் நடத்தி சிறை சென்ற 50க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்களுக்கும் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. மாலையில் யஷ்வந்த் சின்ஹா தனது ஆதரவாளர்களுடன் சிறையிலிருந்து வெளிவந்தார். காவல் நிலையத்தில் அத்துமீறி புகுந்து விசாரணை கைதியை அழைத்துச் செல்ல முயன்ற கன்னியாகுமரி மாவட்ட தேமுதிக செயலாளர் ஜெகநாதனை போலீசார் கைது செய்துள்ளனர். நாகர்கோவிலில் தேமுதிக கிழக்கு மாவட்ட பொருளாளர் கவாஸ்கர் மற்றும் இரணியல் காவல் நிலையத்தில் பணிபுரியும் இளைஞர் காவல் படையைச் சேர்ந்த நிர்மலுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்விரோதம் இருந்தது. இப்பிரச்சினை தொடர்பாக நிர்மல் கொடுத்த புகாரின் பேரில் கவாஸ்கரை போலீசார் அழைத்து விசாரணை நடத்தினர். அப்போது காவல் நிலையத்திற்கு வந்த குமரி கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் ஜெகநாதன் கவாஸ்கரை வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்ல முயன்றார். இதனால் அங்கு போலீசார் மற்றும் ஜெகநாதன் தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் காவல் நிலையத்தில் இருந்த பொருட்கள் சேதமடைந்ததுடன் சிறப்பு எஸ்ஐ தனிஸ்லாசுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக தனிஸ்லாசு கொடுத்த புகாரின் பேரில் ஜெகநாதன் மற்றும் கவாஸ்கர் இருவரும் கைது செய்யப்பட்டனர். இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மாவட்ட சிறையில் அடைக்க கொண்டு வந்தபோது தேமுதிகவினர் போலீஸ் வாகனத்தை முற்றுகையிட்டனர். போலீசார் பொய் வழக்கு போட்டு ஜெகநாதனை கைது செய்ததாக வக்கீல் பொன் செல்வராஜ் தெரிவித்தார். சிறை முன்பு தேமுதிகவினர் திரண்டு போலீசாருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியதால் அங்கு பரபரப்பு நிலவியது. கோவையில் பேக்கரி ஒன்றில் பல்லி விழுந்த பப்ஸை சாப்பிட்ட இருவர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த ஜேம்ஸ் என்பவர் நண்பர்களுடன் பஃப் சாப்பிட்டார். அவருடைய பஃப்ஸில் இறந்து போன பல்லியும் உள்ளே இருந்ததை பார்த்து மயக்கமடைந்தார். இதை பார்த்த சரோஜினி என்பவரும் மயக்கமடைந்தார். இருவரும் உடனடியாக கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். டவுன் ஹால் வந்து இந்த துணி எடுக்கலான்னு சொல்லி அங்கே சாப்பிட்டு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு போலான்னு போனோம். பப்ஸு சாப்பிடலான்ட்டு பப்ஸு வாங்கினோம். பப்ஸு சாப்பிடும்போது ஃப்ரெண்டு எடுத்து சாப்பிட்டாப்ல உள்ள பார்த்தா பல்லி இருந்துச்சுங்க. பப்ஸுக்குள்ள குடிச்சோடனே ஃபுல்லா வாமிட்டிங் வந்துருச்சு. அவரு இப்போ வந்து அதை ஜிஹெச்ல வந்து அட்மிட் பண்ணிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை அடுத்து அந்த பேக்கரியிலிருந்து உணவுப் பொருள் மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக பேக்கரி மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் கதிரவன் தெரிவித்தார். கேக் கேஸ்டல்ங்கிற கடையில் ஒரு பப்ஸ்ல டெட் பல்லி இருந்ததா சொல்லி எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. பேஸ்ட் ஆன் த கம்ப்ளைண்ட் எங்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கு அந்த பேக்கரியை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க அந்த ப்ராடக்ட்டை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க கன்சியூமர்ஸ். அங்கே இருந்த மற்ற சாம்பிள்ஸ் ஒரு வெஜ் பஃப் அண்ட் ஒரு எக் பஃப் ரெண்டையும் சாம்பிள் எடுத்திருக்கோம். இப்போ அந்த ப்ராடக்ட் அவங்க எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண ரெடியாக இருக்காங்க. இப்போ அந்த ப்ராடக்ட்டை நாங்கள் திரும்ப ஒரு சாம்பிளாக வந்து ஃபுட் அனாலிசிஸ் லெபார்டரி கோயம்புத்தூருக்கு இப்போ அனுப்ப போகிறோம். அனுப்பிட்டு அதில் பார்த்ததில் அது இறந்து போன நிலையில் கருகின நிலையில் ஒரு பள்ளி இருந்துச்சு அந்த ப்ராடக்ட்டில். இப்போ அதை பேஸ் பண்ணி நான் கமிஷனருக்கு வந்து ஃபர்தர் மேல் நடவடிக்கைக்காக உணவு பாதுகாப்பு ஆணையாளருக்கு இப்போ கடிதம் வச்சிருக்கோம். பப்ஸுக்குள் பல்லி இருந்த சம்பவம் கோவை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.
தங்கத்தின் விலையில் புதன்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,824 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,603 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 45 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 42,730 ரூபாயாக இருந்தது. தஞ்சையில் 23 பெருமாளுக்கு ஒரே இடத்தில் நடந்த கருட சேவையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக தஞ்சை நீலமேக பெருமாள் கோவில் விளங்குகிறது. இங்கு ஆண்டுதோறும் கருட சேவை வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. புதன்கிழமையன்று நடந்த நிகழ்ச்சியில் 23 கோவில்களைச் சேர்ந்த பெருமாள்களுக்கு கருட சேவை நடத்தப்பட்டது. மணிக்குன்ற பெருமாள், வீர நரசிம்மர் பெருமாள் உட்பட 23 கோவில்களிலிருந்து பெருமாள் சிலை கொண்டு வரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் வைத்து 4 ராஜவீதிகளின் வழியாக வீதி உலா நடைபெற்றது. தஞ்சாவூர்ல கருட சேவை தரிசனம் பண்ண வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப விமர்சையாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷமா தொடர்ந்து 80 வருஷத்துக்கு மேல தொடர்ந்து நடைபெறுது. இது ஒண்ணு. ரெண்டாவது, துவாதச கருட சேவை என்று சொல்லி 12 கருட சேவையில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 23 கருட சேவை நடக்கிறது. இது ஒரு ஒற்றுமையாக நடத்தப்படுறதுல எல்லா கோவில்களையும் ஒன்று கூட்டி எல்லாரும் சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறதே பெரிய விஷயம். இந்த சிறப்பு கருட சேவையை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.